மாலை 3:30 மணி அளவில் தமிழக அமைச்சரவையில் திடீர் மாற்றம், ஸ்டாலின் அறிவிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 முறை அமைச்சரவையிலே மாற்றம் செஞ்சிருக்காங்க. கடந்த முறை மாற்றம் செய்யக்கூடிய அந்த சமயத்தில் கூட பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் வெளியேற்றப்பட்டார். அதற்கு பதிலாக மற்றொரு நபர் இணைக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த கொஞ்ச நாட்களாக, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையிலிருந்து இன்று வரைக்குமே தமிழக அமைச்சரவையில் மாற்றம் என்பது எப்போ செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் தான் செய்தியாளர்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயுமே கூடுதலாக எந்த ஒரு நபரை பார்த்தாலும், ஏன் ரஜினிகாந்தை பார்த்தாலும் கூட சரி, அதே போல் திமுக அமைச்சர்களையும் சரி, திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களையும் சரி செய்தியாளர்கள் பார்த்தாங்க அப்படின்னா உதயநிதி எப்பொழுது துணை முதலமைச்சர் ஆவார், இதே கேள்விகளைத்தான் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி கொண்டது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் இன்று மாலை 3:30 மாற்றங்கள் என்பது இருக்கப் போகிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்போ தமிழக அமைச்சரவையில் 3 அமைச்சர்கள் உள்ளே வரப்போறாங்களாம். அதாவது புதிதாக ஒரு 3 அமைச்சர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. 2-3 அமைச்சருடைய இலாக்காக்கள் என்பது மாற்றம் செய்யப்பட இருக்கிறதாம். அதிலே செந்தில் பாலாஜிகளுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற தகவல் இன்ன வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ தான் 471 நாட்கள் புழல் சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்து 3 தினங்கள் தான் ஆகிறது. இந்த சமயத்தில் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் நியமித்தால் கண்டிப்பாக திமுகவிற்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் என்பது வரும், மக்களே அழுத்தங்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட ஆலோசனை செய்து கொண்டிருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில், அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிகளை தவிர்த்து நமது உதயநிதிகள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதற்குத்தான் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு முன்கூட்டியே தமிழக அரசின் சார்பாக கடிதங்கள் என்பது அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்திலே பார்த்தீங்கன்னா தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்ய இருக்கிறோம், அதற்காண்டி ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் நம்ம தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களிடம் ஒப்புதல் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நம்ம தமிழக ஆளுநர் வேறு எதுவும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஏன்னா தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்வது தமிழக முதலமைச்சருக்குரிய உட்பட்டது. அதனால் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் எதிலுமே அவர் தலையிட முடியாது. அப்படிங்கிறப்ப ஒப்புதல் என்பது கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம்பெறுகிறார் அப்படின்னா கூட ஏதேனும் தில்லுமுள்ளு செய்யக்கூடிய வேலையில் ஆளுநர் RN ரவி இறங்குவார் அப்படின்னு சொல்லலாம். சரி, செந்தில் பாலாஜியுடைய பிரச்சனை ஒரு புறத்தில் இருந்தாலுமே இன்றைய தினம் மாலைக்குள் கண்டிப்பாக தமிழக அமைச்சரவையில் யார் யார் புதிதாக பொறுப்பேற்க போறாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் யார் வெளியேற்றப்பட இருக்கிறாங்க, ஏன் ஆவடி நாசர் அவர்கள் கூட நாளை தினம் நடக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்திலே உள்ளே வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்த போதிலுமே முழுமையான தகவல் பார்த்தீங்கன்னா நாளை மாலை 5 மணிக்குள் வெளியாகிவிடும். அந்த 5 மணிக்குள்ள கண்டிப்பாக உதயநிதியில் துணை முதலமைச்சராக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.